உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட தமிழகத்தில் கெயில் எரிவாயு குழாய் திட்டத்தை விவசாயிகள் பாதிப்பு அடையாமல் செயல்படுத்த முடியுமா இல்லையா என்பதை குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். இந்த கெயில் திட்டத்தை பற்றி கொங்கு மக்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் மண்ணை பங்கு போட வந்த யமன் என்று சொல்லுகிறார்கள். இன்னொருவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் உயிரை உறிஞ்சுகின்ற குழாய் இது, வெறும் கெயில் எரிவாயு குழாய் இல்லை, எங்களுடைய உயிரை உறிஞ்சுகின்ற குழாய் என்று சொல்லுகிறார்கள். உண்மையாகவே இந்த கெயில் எரிவாயு குழாய் திட்டம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3 மாநிலங்கள் வழியாக இது வருகிறது. 915 கிலோமீட்டர் தூரத்திற்கு இது இருக்கிறது. அதில் தமிழகத்தில் மட்டும் 310 கிலோமீட்டர் தூரத்திற்கு இது பதிக்க இருக்கிறார்கள். இது 3 மாநிலங்கள் வழியாக பதிக்கின்ற போது, குறிப்பாக கேரளாவில் பதிக்கின்ற போது விவசாயிகளுடைய நிலத்தில் இதுக்கு பதிக்கக்கூடாது, தேசிய நெடுஞ்சாலையில் அந்த ஓரத்தில் நீங்கள் பதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அங்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. அதன்படியே தேசிய நெடுஞ்சாலையில் அது பதிக்கப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் விவசாயிகளினுடைய நிலத்திலே அது பதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டது. ஏன்னா அவனே கொஞ்சம் தான் ஏக்கர் வச்சுருப்பான், அதில் இது போயிட்டால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. அதுவும் உள்ள 2 அடி தான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா 66 அடி மேலே போய்விடுகிறது. அப்போ சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி இந்த விவசாயிகளுடைய நிலத்தில் ஆழமாக ஊடுருவும் பயிர்களை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன விவசாயம் அவர்கள் செய்வார்கள்? அதே போன்று 2011 நில எடுப்பு சட்டத்தின்படி விவசாயிகளுடைய நிலத்தை எடுக்கின்ற போது அரசு அதற்கு சந்தைக்கு ஈடான மதிப்பு தர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவங்க 1962 நில எடுப்பு சட்டப்படியே இவர்களுக்கான தொகை தருகிறார்கள். அந்த தொகையும் முழுமையாக விவசாயிகளுக்கு சேர்ந்ததா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ இந்த கெயிலை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய வயிற்றிலை மண்ணை அடிப்பதாகவே இருக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பல விவசாயிகள், குறிப்பாக இது தமிழகத்தில் கோவை, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதனுடைய உச்சகட்டமாக என்ன சொல்கிறார்கள், ஆந்திராவில் பார்த்திங்கன்னா 2014 இதே கெயில் எரிவாயில் 22 பேர்கள் கருகி செத்துருக்கார்கள். அப்போ இவ்வளோ ஒரு ஆபத்து இருக்கக்கூடிய ஒரு இதில் நீங்கள் எப்படி சொல்லலாம்? அரசு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாளைக்கு ஏதாவது ஒரு எரிவாயு ஸ்ட்ரைக் மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப எளிதாக இருக்கும். ஆக இது பிற்கால வசதிக்காக நம்ம பண்ணலாம். அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலையில் நாங்கள் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் கேரளா மாதிரி இங்கே டிராஃபிக் அவ்வளோ கம்மி கிடையாது, இங்கே அதிகமாக இருக்கிறனால் அந்த அழுத்தத்தினால் இந்த எரிவாயு குழாய்கள் பாதிக்கப்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், திமுக மாநில தணிக்கை குழு உறுப்பினர், மிகச்சிறந்த பேச்சாளர், நெல்லை மண்ணுக்கு சொந்தக்காரர் திரு அப்பாவு ஐயா அவர்கள் நம்முடைய வந்திருக்கார். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு சண்முகம் ஐயா அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். விவசாய சங்கங்களினுடைய கூட்டு இயக்கத்தினுடைய தலைவர் திரு தெய்வ சிகாமணி அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். தமிழக காவேரி விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் திரு வரதராஜன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். கல்வியாளர் திரு சதீஷ்குமார் அவர்களும் நம்மத்தியே இருக்கிறார். உண்மையாகவே இந்த கெயிலில் மக்களுக்கு நன்மையா, இல்லை விவசாயிகளுக்கு பாதிப்பா, இல்லை விவசாயிகள் பாதிப்பு அடையாமல் செய்ய முடியுமா என்பதை குறித்தெல்லாம் ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். விவசாயிகளின் முதுகெலும்பை முறிக்கும் திட்டத்தோடு மாநில அரசின் உரிமைகளை உதாசீனப்படுத்தி எரிவாயு குழாய்களை விவசாயிகளின் நிலங்களில் பதிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறது மத்திய அரசு. நிலங்களை ஜெயிலில் அடைத்து கெயிலை செயல்படுத்த முனைந்திருக்கும் மத்திய அரசின் இந்த விளையாட்டு வினையாக போகிறது. நீங்கள் உங்கள் நிலத்தில் பயிர் செய்து கொள்ளலாம், ஆனால் ஆழமாக பயிர் செய்யக்கூடாது. நிலத்திற்கு கீழே 2 அடி எடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு மேலே 66 அடி அகலம் எடுத்துக்கொள்வது 2013 போடப்பட்ட நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தின்படி நிலத்தை கையகப்படுத்த 70% விவசாயிகளின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற விதியை குப்பையில் போட்டுவிட்டு 1962 போடப்பட்ட பைலாவை பின்பற்றுவது, நிலத்திற்கான இழப்பீட்டை குறைத்து மதிப்பிடுவது, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கெயில் குழாயின் பாதுகாப்பு காவலாளிகளாக விவசாயிகளை பொறுப்பாக்கி மத்திய அரசை கட்டாயமாக்குவது, மறுத்தால் 3 முதல் 7 வருட தண்டனை என மிரட்டுவது ஆகியவை தமிழகத்தின் உரிமைகளில் கால்பதிக்க துடிக்கும் மத்திய அரசுக்கு
ஆந்திராவில் நடந்த கெயில் விபத்தை சுட்டிக்காட்டி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி என்று 7 மாவட்டங்களில் 310 கிலோமீட்டருக்கு கெயில் வலையை விரித்திருக்கிறார்கள். இதில் 175 கிராமங்களில் உள்ள 50,000 ஏக்கர் விளைநிலங்கள் நாசமாகும். 5,000 விவசாய குடும்பங்கள் நேரடியாகவும் பல ஆயிரம் குடும்பங்கள் மறைமுகமாகவும் பாதிக்கப்படும். கேரளாவில் மட்டும் நெடுஞ்சாலையில் பதிப்பார்களாம், தமிழகத்தில் விவசாய நிலங்களா? காரணம், தமிழகம் அமைதி பூங்கா. ஜல்லிக்கட்டில் முடங்கி கிடந்ததால் ஜெயில் கட்டை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அடக்குவதற்கான ஆளுமையோடு காத்திருக்கிறார்கள் விவசாய பெருமக்கள். ஆனால் லாரி வேலை நிறுத்தத்தால் இனி கேஸ் சப்ளை தடைபடாது. மெட்ரோ தண்ணீர் வீட்டுக்குள் வருவது போல் கேஸ் உங்கள் வீட்டு பைப்புகளில் கிடைக்கத்தான் இந்த திட்டம் என்கிறார்கள் சில ஆதரவாளர்கள். நிலம் என்பது வாழ வைப்பதற்கான கருப்பொருள். வளம் என்ற பெயரில் வைக்காதீர்கள் அதனுள் எரிபொருள். அப்போ உண்மையாகவே எந்த அளவுக்கு விவசாயிகள் பாதித்திருக்கிறார்கள்? இந்த கெயில் எரிவாயு திட்டத்தினால எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறார்கள்? இப்போ குழாய் பதிச்சிட்டா நாளைக்கு ஒரு பைப் லைன் தண்ணி கொண்டு போவோ, இல்லை ஒரு வாகனத்தில் ஒரு விவசாய விளைபொருளை இந்த பக்கம் அந்த கொண்டு செல்லவோ எதுக்குமே தடை வச்சுருக்கிறாங்க. எதுவுமே கொண்டு போக முடியாது. அதனால் விவசாய உரிமை முழுசு பாதிக்குது. ஒரு 100 தென்னை இருக்குது. ஒரு பகுதி 50 தென்னைமரம் அந்த பக்கம், அந்த 50 தென்னைமரம் இந்த பக்கம் இருக்குது. நாளைக்கு இந்த பகுதியிலேருந்து அந்த பகுதிக்கு என்னால் தண்ணி பாய்ச்ச முடியாது. ஸோ அந்த 50 தென்னைமரமும் பட்டு போகிறதுக்கான சூழ்நிலை ஏற்கனவே பல பாதிப்புகள் விவசாயிகள் உள்ளாயிருக்காங்க. இதில் மேலும் இந்த மாதிரிக்கு பாதிப்பு, தண்ணி பாய்ச்ச முடியாத பாதிப்பு, இது மாதிரிக்கெல்லாம் இருக்குது. இதே மாதிரிக்கு இருக்கிற கொஞ்சம் நிலத்தில் மேலே 66 அடி போகுது. அப்படிங்கும்போது இருக்கிறது மிக மிக குறைவானது. நாளைக்கு இதை என்னால் விவசாயம் பண்ண முடியாமல் விற்கக்கூட முடியாத சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. எனக்கு இருக்கிறது ஒரே இனமாக தான் இருக்குங்க. அது வழியே பைப் லைன் வருதுங்க. எல்லாமே பூராத்தையும் விட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறது? பூராமே இருக்கிறதே 1 ஏக்கர் இருக்குது. 1 ஏக்கர் வழியே வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் எங்கே என்ன பண்ணுறது? குழாய் பதிப்பதற்கு முன்பாக ஏதாவது உங்களுக்கு ஒரு அறிவிப்பு மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தாங்களா? அறிவிப்பெல்லாம் எதுவும் கொடுக்கலைங்க. சரி, திடீர்னு அப்போ எடுத்து குழாயை கொண்டு போட்டாங்க. போட்டு மேலே குறிப்பிட்ட இதுக்கு எந்த இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. சரி, அது எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு வாய்மொழி உத்தரவு? வாய்மொழி உத்தரவு தான் கொடுத்துருக்காங்க. இது போல் குழாய் பதிக்கிற வேலை ஏற்கனவே கூட எண்ணூருக்கு கஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் வழியாக பதிச்சாங்க. அந்த பதித்த பகுதிகளில் ஏற்கனவே அவங்க நிலம் கொடுக்காமே அவங்க பாட்டுக்கு இப்போ நிலத்தை அந்த பைப்புகளை பதிக்கிற வேலை செஞ்சாங்க. அதே போல் அந்த வழியில் இருந்த சாகுபடி செஞ்சாங்க பாருங்கள். நில உரிமையாளர் கூட ரொம்ப தாமதமாக குறைஞ்சபட்ச தொகை தான் கொடுத்தாங்க. அதேமாதிரி குத்தகைதார பயிர் வச்சாங்க பாருங்கள். ஏங்க நீங்கள் குத்தகைதாரெல்லாம் இதில் கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமை? சாகுபடி நாங்கள் போன இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தர்பூசணி பல பயிரில் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒத்த காசு கொடுக்கல. அதே போல் ஏராளமான மரங்களை வெட்டி எடுத்தாங்க. அவங்க அழுதாங்க பாருங்கள். அந்த மரத்தை சேர்த்து பிடிச்சின்னு அழுதாங்க. இந்த மரம் என் உயிருக்கு சமானம், என்னை வெட்டிட்டு அந்த மரத்தை வெட்டுங்கள்லாம் சொன்னாங்க. அவங்க கவலைப்படலை. அந்த மரத்தை வெட்டி தான் சாய்ச்சி ஏராளமான மரங்களை வெட்டி சாய்ச்சாங்க. அந்த இடங்கள் பூராமே அவங்க பாதுகாப்பில் கொண்டாந்துட்டாங்க. இது ஒரு பாதுகாப்புக்கு கேள்விக்குறியான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கார்கள் விவசாயிகள் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதாவது 2015 ஜனவரி 16 அன்றைக்கி டெல்லியில் இதே மாதிரி கேஸ் பைப் வெடிச்சிருக்கு. அதில் ஆட்கள் யாரும் இறக்கலான்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மையானு தெரியல. ஆனால் கெயிலில் வேலை செய்கிற 2 இன்ஜினியர்ஸ் செத்துருக்காங்க. அது எங்கே தெரியுங்களா? 2015 ஏப்ரல் 4 ஆந்திராலேயே இறந்துருக்காங்க. இதில் இன்னொரு என்ன சொல்கிறாங்க, இப்போ இவங்க சொன்ன மாதிரி பாதுகாப்புக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டப்போ கெயில் சார்பில் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? அவங்க யூஸ் பண்ணுற பைப்பு பார்த்தீங்கன்னா X70 X80 PSLங்கிற ஒரு பைப்பு. அதோட பைப்போட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 10.3 mm. சரிங்களா? அந்த பைப்புக்கு வெளியில் கொரோசிவ் கோட்டிங் பெயிண்டிங் கொடுத்துருக்குறோம். அது கூட ஆப்டிக்கல் ஃபைபர் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஷட்டர் வால் வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க வச்சாலுமே இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைப்பில் ஒரு சின்ன ஹோல் விழுந்துருச்சு. நீங்கள் சொல்கிற ஆந்திராவில் நடந்த ஆக்சிடென்ட் 18 இன்ச் பைப்பு. நம்ம ஊரில் பதிக்க போகிற 24 இன்ச் பைப்பு. சரிங்களா? 2 அடி இது இருக்கும். அப்போது இதோட வால்யூம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். இப்போது 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஷட்டர் வால் அவங்க வைக்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரியே இருக்கட்டும், ஒரு இடத்துல சின்ன ஹோல் விழுகுது. அந்த பைப்பை அங்கே 2 பக்கம் க்ளோஸ் பண்ணிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஒரு சின்ன மாற்றம் நடந்தது. அந்த ஹோல் விழுந்து 2 பக்கம் க்ளோஸ் ஆனாலுமே அதுக்குள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா 315 கியூபிக் வால்யூம் உள்ள கேஸ் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது லீக் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி மினி டேங்கர் லாரி செஞ்சால் என்ன பாதிப்பு இருக்குமோ அது இருக்கும். சப்பி தவறி ஒரு தீப்பொறி நடந்தாலும் ஒரு மினி டேங்கர் வெடிச்சு உன்னோட பாதிப்பு அங்கே நடக்கும். இதில்
ஹைவேல போடும்போது இது ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு நம்மளுக்கு. என்ன அப்படின்னா, இந்த கேஸ் லீக்கேஜ் சப்போஸ் ஹைவேல நடக்குது. கேஸ் லீக்கேஜ் நடக்கும்போது ஹைவேல வண்டிகள் போயிட்டு வந்துட்டே இருக்கும், காற்றோட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கேஸ் வந்து ஒரு இடத்துல படராது, மேகம் மாதிரி படராது, நகர்ந்து போயிடும். ஆனால் இந்த மாதிரி விவசாய நிலங்களுக்குள்ளே வரும்போது ஊருங்க மக்களும் என்ன சொல்கிறது கால்நடைகளும் உயிரிழலாம் வாழ்ந்து கொடுக்குற இடம் அது. அப்போ என்ன ஆகும், காற்றோட்டம் அவ்வளோவா இருக்காது, லைட்டாக காற்று அந்த இடத்துல வந்து மேகம் மாதிரி சூழ்ந்துடும். ஒரு ஸ்பார்க்கு போதும் மொத்தமும் பற்றி எரிஞ்சிடும். நில மதிப்பீடு பற்றி பேசும்போது இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற வேல்யூவோட சேல் வந்து அதிகமாக தான் நடக்குது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு இருக்கிற ஒரு சொசைட்டியில் இது மாதிரி விவசாயிகளோ இது மாதிரி லேண்ட் அக்யூசேஷன் பண்ணும்போது கம்மி ப்ரைஸு கோட் பண்ணுறதோட ரீசன் வந்து எனக்கு புரியல. மேபி வந்து உங்களோட நிலம் வந்து நீங்கள் அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் அக்வயர் பண்ண போகிறோன்னா இவ்வளோ இதோட மதிப்பு இவ்வளோதான்ப்பா, ஆனால் உனக்கு அதோட அதிகம் தரோம், ஸோ அதை வச்சுட்டு நீ வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னால் ஒரு நியாயம் உண்டு. ஆனால் அதோட கம்மியாக தான் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கும் வந்து என்னென்ன புரியல. அது இன்னொரு விஷயம் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்கிறாங்க இது மாதிரி நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக பண்ணுறோம், அதனால் இது வந்து நீங்கள் அதை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விவசாயம் வந்து நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை விவசாயி தான் ஒரு நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் கிடையாதா? இந்தியாவே வந்து விவசாயத்தை நம்பி தானே இருக்குது. நான் வந்து 1974 அக்ரிகல்ச்சரில் நான் ஒரு விவசாய மகன். அந்த விவசாயம் ரொம்ப மோசமாக போனவொடனே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ கலைஞர் பீரியடு ஐயா வந்து 36 பேருக்கு ட்ரைனிங் இல்லாமல் விவசாய ஒரு ஒரு போஸ்டிங்கை வாங்கி கொடுத்தாருங்க. வாங்கி கொடுத்து அந்த 36 பேரும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுத்தாங்க சம்பளத்தோட. எவ்வளோ ஒரு மரியாதை, எவ்வளோ விவசாயம் தெரிஞ்சவங்க தான் விவசாயத்தை பார்க்க முடியும். விவசாயிகளுடைய ஒரு குறைகளை சொல்கிறதுக்கோ விவசாயிகளுடைய ஒரு நல்லது சொல்கிறதுக்கோ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இன்றைக்கி இருக்க சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். விவசாயத்தை நம்பி தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பைப் வந்து அங்கே பதிக்கிறதுனால வந்து அங்கே எந்த ஒரு மரம் செடி அதுவுமே வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வீடு கட்ட முடியாது, கிணறு வெட்ட முடியாது, எதுவுமே வெட்ட முடியாது அப்படின்னும் போது அந்த விவசாயி எங்கே தான் போவான்? அவனுக்கு வந்து கொடுக்குற பைசாவும் வந்து அந்தளவுக்கு தரமாட்டுறாங்க. 10% தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து அந்த அதுக்குண்டான காசும் வராது, அந்த லேண்டை வச்சு விவசாயமும் பண்ண முடியாது. அதில் அவங்க அந்த பைப் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஏதாவது டேமேஜோ இல்லை வந்து ஆக்சிடெண்ட்டோ ஏற்பட்டாலும் அதுக்கு காரணமும் விவசாயி தான் சொல்கிறாங்க. பண்ணுறதெல்லாம் இவங்க பண்ணிவிட்டு பழியை மட்டும் வந்து விவசாயி மேலே தூக்கி போட்டால் அவங்க விவசாயம் அவங்க போய் அங்கே எங்கே தான் நிற்பாங்க? கேரளாவில் வந்து 501 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த பைப் போடுறதா அவங்க வந்து பிளான் பண்ணாங்க. ஆனால் அவங்களால முடிஞ்சது 16 to 20 மீட்டர்ஸ் மட்டும்தான் அவங்களால முடிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கு மேலே அவங்களால முடியல. மிச்சம் அவங்க கேரளாலாம் ரொம்ப தரமாட்டேன், நாங்கள் தரவே மாட்டோம் இந்த விவசாய நிலத்தை, நாங்கள் விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிக்கோளோடு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பிளான் அங்கேயே அந்த 20 மீட்டர்ஸ்குள்ளே ஸ்டாப் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஏமாற்றி எப்படியாவது அந்த பைப் லைன் போட முடிஞ்சிட்டா கேரளாவில் தமிழ்நாட்டே கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாங்கலாம், அந்த ஒரு குறிக்கோளோடு அவங்க இருந்தாங்க. கெயிலோட ஏம் என்னென்னா கொச்சின்லேருந்து மங்களூருக்கு வந்துட்டு அந்த பைப் லைன் போடுறது தான். ஆனால் பெங்களூர் வரைக்கும் போட்டால் பெங்களூர்லேருந்து மங்களூருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போட முடியாது. ஏன்னா ஜாகிரபிக்கலாக அது சேம் லேட்டிடியூடில் இருக்குது. நடுவில் வந்துட்டு கூர்க் அந்த மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் இருக்கிறதால போட முடியாது. அதனால தான் அவங்க தமிழ்நாட்டையே சூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி தமிழ்நாட்டுக்கு வரணும் அந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எங்களுக்கிற நான் திருவள்ளூர் பகுதி சார்ந்தேன். அங்கே ஒரு இந்த பிர்லா கம்பெனி நிலம் எடுத்தாங்க. முதல்ல 1968 அவங்க நிலம் எடுக்கும்போது ஒரு ஏக்கராவுக்கு 3000 ரூபா வந்து எடுத்தாங்க நேரடியாக வந்து. உடனே இவங்கக்கிட்ட ஏன் இவ்வளோ பணம் கொடுத்து வாங்குவேனே, உடனே லேண்ட் அக்விசிஷன் போட்டு 8 ரூபாய் ஒரு சென்ட்டு, ஒரு ஏக்கரா 800 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 450 ஏக்கரா இடம் எடுத்தாங்க. இது மாதிரி நிறைய இடங்களை என்னால் சொல்ல முடியும். உடனே லேண்ட் அக்விசிஷனை எந்த கேள்வி கேட்க முடியாது, நீ தேவையான கோர்ட்டில் போய் பணம் வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு ஒரு வலுவான மிரட்டலோடு அந்த பணத்தை கோர்ட்டில் போய் வாங்கிக்க சொல்லிட்டு அந்த விவசாயிகளை பண்ணி வச்சு கொடுக்குற ஏற்பாடாக தான் இருக்குது. அதே போல் நிலம் எடுத்த இடங்களில் அவங்க சொல்கிற எந்த இதுவும் நிலம் கொடுத்துங்க வேலை கொடுக்கணும் பாதுகாப்பு அந்த விஷயம்லாம் கிடையாது. இதுலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் விவசாயிகளிடம் நிலம் எடுத்துகிட்டு அதுக்குண்டான பணத்தை நேரத்தோடு கொடுக்கறதில்ல. அரசாங்கத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிங்க பக்கமே வந்து செவி கொடுத்து கேட்குறது கிடையாது. விவசாயிங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்துனாங்க. ஃப்யூச்சரில் எது கிடைக்குதோ இல்லையோ முக்கியமாக சாப்பாடு கிடைக்கணும். விவசாயத்தை அழிச்சிட்டு நீங்கள் இவ்வளோ ஃபெசிலிட்டி கொண்டு வரதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? மாற்றுத்திட்டம் அப்படிங்கிறது வந்து தேசிய நெடுஞ்சாலையில் சொல்கிறாங்க, அது நடத்த முடியாது அப்படின்னா ஆற்று படுகைகளில் நீங்கள் பண்ணலாம். கிராமப்புற சாலைகளை கூட ஒதுக்கி தர தயாராக இருக்காங்க. கூடுமான வரைக்கும் விவசாய நிலங்கள் பாதிக்காத வரைக்கும் நீங்கள் நடத்துங்க அப்படிங்கிறத ஒரு சில இடங்களில் பாதிக்கலாம், ஒரு சில இடங்களில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அதை செவிமடுத்து கேட்குற நிலைமையில் அவங்க இல்லை.
திட்டம் தீட்டுவதற்கு முன்னே வந்து எந்த கள ஆய்வும் நடத்தலைங்கிறது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். உண்மையாக கள ஆய்வு நடத்தியிருக்கணும், இதில் என்ன பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த 5 ஆண்டில் வந்து 1423 விவசாயிகள் கடனால் இறந்துருக்குறாங்க. கடன் விடுதலை மாநாடுன்னு சொல்லி ஈரோட்டில் ஒன்று நடத்துனாங்க. அப்போ கூட சொன்னாங்க விவசாயியை எல்லாம் கலந்து எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. 1423 விவசாயிகள் இறந்தது இல்லாத இப்போ இந்த கெயில் நிறுவனம் பதிக்கப்பட்டாங்கன்னா எத்தனாயிரம் விவசாயிகள் இறப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாதுங்க. இவங்க அடிப்படையாக இப்போ கெயில் பதிக்கிறாங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு இப்போ ₹1 அப்படின்ற ஒரு கணக்கு விதம் இருக்குன்னா அது வந்து பதிக்க போடும்போது வந்து அதை வாங்க விஷயம் வந்து ஒரு 6-10% வரைக்கும் கொடுக்கணுன்றது ஒரு நிலை இது. அந்த நிலை கையப்போ இது பண்ணும்போது அது தராங்களான்னா முறைப்படி கிடையாது. அந்த பாதிப்பில் விவசாயி இறந்தாலும் கூட அவனுக்கு என்ன இது இருக்குன்னு கிடையாது. ஸோ நீ உன்னோட இடத்துல தான் இதுவாகிடுச்சு. ஸோ வந்து நீ தான் அதுக்கு பதில் சொல்லணுன்ற விஷயம் சொல்கிறது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயமாக இருக்கும். சரி, சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் எல்லாமே இதை எதிர்க்கிறார்கள். இப்போ சுற்றுச்சூழலுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும்? நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து கெயிலுக்கு ஆப்போசிட்டாக கொடுக்கும்போது 1,20,000 மரங்கள் நாங்கள் வந்து வெட்ட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கெயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. 5,400 சம்திங், அந்த 5,500 வந்து பழம் காய்க்கக்கூடிய மரங்களும் 4,500 வந்து மரம் வந்து பழம் காய்க்காத மரங்கள் தான் வெட்டுவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி 1,00,000 மரம்லாம் சான்ஸ் இருக்குது. போகிறது 310 கிலோமீட்டருக்கு, போகிறது எல்லாம் கிராம வழியில் வெறும் ஒரு 5,000 மரம் 6,000 மரம் தான் இருக்குமா அந்த இடத்துல. கிட்டத்தட்ட 1,00,000 மரம் கண்டிப்பாக வெட்டணும். ஜனத்துக்கு அதிகமாகும் போது ஆறுகள் குளங்களும் அதிகமாகணும், விவசாய நிலங்களும் அதிகமாகணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா குளங்களை கொள்வது, ஏரிகளை அழிக்கிறது, விவசாய நிலம் அழிக்கிறது, அப்படியெல்லாம் அழிச்சிட்டே வரும்போது இன்னுமே வந்து விலைவாசிகள் ஏறும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உற்பத்தி கம்மியாகும். நம்மளோட சொந்த உற்பத்தி, நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான பொருள் நம்மளே உற்பத்தி பண்ண விலைவாசி இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ உற்பத்தி பண்ணாமல் வெளியிலேருந்து வாங்குறோம்னு வைங்க, அதிகமாகும். நம்முடைய திரு வரதராஜன் அவர்கள் இருக்கிறார்கள். உண்மையாக இந்த நில எடுப்பு சட்டத்தின்படி இது செய்யப்பட்டதா? அப்போ இதுக்கு அடுத்த கட்ட போராட்டமாக என்ன பண்ணலான்னு இருக்கீங்க இந்த விவசாயிகள் சங்கத்தை சார்ந்தவர்கள்? இதை எப்படி தடுத்து நிறுத்தணுமா, இல்லை இது தடுக்க முடியாதா? இந்த 7 மாவட்டங்களில் நடைபெறுகிற இந்த பணி என்பது தமிழக விவசாயிகளுக்கு நோண்டப்படுகிற மிகப்பெரிய சவக்குழியாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா தொடர்ச்சியாக காவிரிப்படுகை மாவட்டங்களில், தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் ஏற்கனவே கெயில் நிறுவனமும் ONGC நிறுவனமும் இந்த பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால் இது கூடுதல் தரவுகளோடு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அழிவுகளை ஏற்கனவே தமிழகத்தில் அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க அந்த நிலம் எடுக்கிற இடத்துல மட்டும்தான் விவசாயிகளுக்கு இழப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை ஒட்டி அவங்க ஒரு 30 அடி அகலத்திற்கு அந்த பாதையில் எந்தவித பணியும் செய்யக்கூடாதுங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு யார் இழப்பு கொடுக்க போகிறா? அதையும் தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்தவித கிணறுகள் தோண்டுவதற்கோ எந்தவித பணிகளும் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல உள்ள விவசாயிகளுக்கு யார் இழப்பு கொடுக்க போகிறா? இது குறித்தால தெளிவான பார்வையோ விஷயங்களோ இது வரைக்கும் முன்வைக்கப்படலை. தொடர்ச்சியாக இருக்கிற மக்கள் வந்து அந்த 7 மாவட்ட மக்கள் அந்த விவசாய நிலங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனால் போலீஸ் வச்சு அடிக்கிறது, அவர்கள் மீது பொய் வழக்கு போடுவது, அவர்களை வீட்டு சிறைச்சாலையில் வைக்கிறது, இப்படிங்கிற நடைமுறை என்பது இருக்குது. அப்போ மக்களோட கருத்தையும் மீறி இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற 37 எம்பிகளும் போய் கையெழுத்து போட்டு நிலம் கையெழுப்பு சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்பது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நாடகமாக இருக்குது. சட்டமன்றத்தில் ஒரு பக்கம் என்ன செய்கிறாங்கன்னா விளைநிலங்களை நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம், விளைநிலங்களை பாதுகாப்போம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நிலம் கையெழுப்பு சட்டத்தில் போய் கையெழுத்து போடுறாங்க. திருவாரூர் மாவட்டத்தில் சேதுபதி ஆனந்தராஜுங்கிற ஒரு பையன் கெயில் நிறுவனத்தினால ஏற்பட்ட அந்த கேஸ்னால காலையில் அவங்க காலை கடன் கழிக்க போகிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த 2 சிறுவர்களுமே அந்த தீ விபத்துக்குள்ளார மாட்டிக்கிறாங்க. ஆனந்தராஜ் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். சேதுபதி இன்னமும் குற்றுயிரும் குலையுருமா அந்த சமூகத்தில் ஒரு கருத்த மனிதனாக ஒரு அசிங்கமாக கோரமாக தன்னை வெளியில் காட்டிக்க முடியாத நிகழ்வுலாம் அவன் இன்னைக்கு நடமாடிக்கிட்டு இருக்கான். அப்போ அதுமாரி தரவுகள் இங்கே தொடர்ச்சியாக இருக்குது. அப்போ இந்தமாதிரி பாதிப்புகளும் இருக்குது. அதையும் தாண்டி எண்ணெய் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்வேறு இடங்களில் அவங்க ஒரு 1.5 மீட்டருக்கு கீழே அந்த பைப் லைனை போட்டுங்கிறாங்க. ஆனால் அப்படி எந்த இடத்துலையும் அவங்க பதிக்கிறதில்ல. எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுமே அவங்க செய்கிறதில்ல. பார்த்திங்கன்னா சில இடங்களில் சாலை ஓரங்களில் ரோட்டு மேலேயே கிடக்கும். தண்ணீர் குழாய்கள் போகிற இடங்களில் பார்த்திங்கன்னா வாய்க்கால் உள்ளாரே போட்டு வச்சுருக்கிறாங்க. இப்படி பல்வேறு இடங்களில் ஒரு பாதுகாப்பற்ற முறையில் இருக்கிறத பார்த்திங்கன்னா இது எந்த விதத்துலையுமே வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அளிக்காது. கெயில் நிறுவனம் ஒரு இந்திய அரசு நிறுவனம், அதை நம்ம தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போலியான ஒரு செய்தியை வந்து படித்த மக்களே சொல்கிறாங்க. கெயில் நிறுவனத்தோட 30% பங்குகள் வந்து அந்நிய நிறுவனங்கள்கிட்ட இருக்குது, வெளிநாட்டு வங்கிகள்கிட்ட இருக்குது. அப்போ எதிர்காலத்தில் அது 50% தாண்டி போகும்போது அது இந்திய நிறுவனமாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அப்போ அப்படி வெளிநாட்டுக்கு போனால் அவன் எந்த விதத்தில் பாதுகாப்பை நம்ம மக்களுக்கு கொடுக்க போகிறான் அப்படிங்கிறது இருக்குது. வளர்ச்சியை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. வளர்ச்சியை தடுக்கக்கூடாதுன்னு எவ்வளோ காலம் வரைக்கும் இழந்தது ஏகப்பட்டதை இழந்திருக்கிறோம். 6 வழிச்சாலைக்காக எவ்வளவோ நிலங்களை கொடுத்துருக்குறோம், வீடுகளை கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த 6 வழிச்சாலைகள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா 50 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல டோல்கேட் போட்டு ஏழை விவசாயிகள்கிட்டையும் சிறு குறு மக்கள்கிட்டையும் வந்து இன்றைக்கி பணத்தை பிடுங்குற நடைமுறை என்பது இருக்குது. உயரழுத்த மின்கோபுரங்கள் அமைக்கிறோன்னு சொன்னாங்க. உயரழுத்த மின்கோபுரங்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் என்னன்னா இன்றைக்கி கிராமத்தில் 10 மணி நேரம் மின்வெட்டு என்பது தொடர்ச்சியாக இருக்குது. அவங்களுக்கு எந்தவித நிவாரணமும் கிடைக்கல.
இப்படி பாதிப்புகளை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் நம்ம செய்தாலுமே அந்த பாதிப்பு என்பது திரும்ப திரும்ப விவசாயியை பாதிக்கிற விஷயமா தான் இருக்க தவிர இந்த நிறுவனங்களுக்கு சாதகமாக தான் இந்த அரசு செயல்பட தவிர விவசாயிகளுக்கு சாதகமாக செயல்படவில்லை. அப்போ இதை நம்ம தடுத்து நிறுத்த வேண்டியதான் பாதுகாக்கணும். ஏன்னா காவிரி படுகையை பார்த்தீங்கன்னா தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு சமவெளி பகுதியான காவிரி படுகை விவசாயம் சார்ந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கிற நிலத்தடி நீரையும் மண் வளத்தையும் விவசாயத்தையும் அழிச்சிட்டு நாங்கள் இந்த மக்களை பாதுகாக்கிறோம்னு சொன்னாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு போலியான நாடகம். கண்டிப்பாக அது விவசாயிகளுக்கான ஒரு திட்டமாக இருக்காது. அப்போ இது போன்ற நிறுவனங்களை கொண்டு வரும்பொழுது வெளிநாடுகளில் என்ன நடைமுறையை பயன்படுத்துகிறாங்களோ, எந்த மாதிரியான இடத்துல பயன்படுத்துகிறாங்களோ, மக்கள் வசிக்காத பகுதிகள், மேய்ச்சல் நிலங்கள், கடலுக்கு அடியில் இப்படி எடுக்கிற இடங்கள்லாம் அந்த முயற்சியில் என்ன எடுப்பதற்கோ கொண்டு போகிறதுக்கோ இது பண்ணணும். கேரளாவில் கொண்டு வரப்போ மட்டும் அங்கே சமதள பகுதியே கிடையாது, மலையும் மலை சார்ந்த பகுதியெல்லாம் இருக்குது. அங்கே கொண்டு வரும்போது மட்டும் அவங்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லை. ஆனால் தமிழகத்துக்குள்ளார கொண்டு வரும்போது மட்டும் இந்த சமவெளி பகுதிக்குள்ளார கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இது தமிழக விவசாயத்தை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கும், மிகப்பெரிய சீரழிப்பு வேலை நடக்கும். இதே வேளையில் திருவாரூர் நாகை மாவட்டங்களில் கெயில் நிறுவனம் இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இது இனிமேல் வரப்போகுது. ஏற்கனவே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அவர்கள் போட்ட குழாய்கள் வெடிப்பு ஏற்படுத்துது. நாங்கள் வெடிப்பே வராது, இது பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே பல தகவல் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வெடிச்சிருக்கு, டெல்லியில் வெடிச்சிருக்கு, திருவாரூர் மாவட்டங்களில் வெடிச்சிருக்கு. அதனால் எப்போயா இருந்தாலும் இது வெடிக்குங்கிறதா இருக்குது. எந்த இடத்துலையும் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லீக்கை அரெஸ்ட் பண்ணி பாதுகாத்துங்கிற நடைமுறை எங்கேயுமே கண்டதில்லை. அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்த பிறகு தான் அது குறித்து பேசுகிறாங்களே தவிர அதுக்கான நிவாரணங்கள் கொடுக்குறாங்களே தவிர ஆனால் அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு எந்த திட்டமும் இல்லைங்கிறது மிக சோகமான விஷயம். இது கண்டிப்பாக தடுத்து நிறுத்தப்படணும். தடுத்து நிறுத்தப்பட்டால் மட்டும்தான் தமிழகத்தில் எதிர்காலத்தில் நிலத்தடி நீர் இருக்கிற சுற்றுச்சூழல் விவசாயமும் கண்டிப்பாக பாதுகாக்கப்படுங்கிறது எங்களோட நம்பிக்கை. நன்றி வரதராஜன், ரொம்ப அழகாக சில கருத்துக்களை முன் வச்சுருக்கீங்க. நன்றி. திரு சதீஷ்குமார், நீங்கள் ஒரு IIM என்ற ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்க. ஸோ அப்போ இதில் வந்து இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய பாதிப்பு பின்புலம் இருக்கிறதா, இல்லை உண்மையாகவே இது ஒரு சொல்கிற மாதிரி பிற்காலத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டமாக இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை விவசாயிகளுக்கு பாதிப்பு தானா? வளர்ச்சி சார்ந்து ஒரு நாடு தன்னை எடுத்துக்கொள்ளும் பொழுது இது போன்ற திட்டங்கள் வந்து தவிர்க்கப்படாத ஒரு விஷயமாக எந்த ஒரு நாட்டிலுமே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மக்கள் நலனையும் இயற்கை நலனையும் அது சிந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்து ஒவ்வொரு அரசுக்குமே மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசுக்கு உண்டு. கெயில் நிறுவனம் அல்லது இந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் மட்டுமல்ல, எந்த ஒரு வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் நீங்கள் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எல்லாமே பன்னாட்டு நிறுவனங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்கிறது. அது மறுக்க முடியாத ஒரு விஷயம். கெயில் நிறுவனம் இந்த விவசாயத்துக்கு பாதிப்பு இல்லாமல் நெடுஞ்சாலை ஒட்டி இந்த ப்ராஜெக்டை செயல்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கன்சல்டன்சி கிட்ட கொடுத்து ஒரு ஆய்வு பண்ணாங்க. அந்த கன்சல்டன்சி வந்து மெக்கான் லிமிடெட் அப்படின்னு ஒரு கன்சல்டன்சி அமைப்பு. அது வந்து கெயில் நிறுவனத்தினால அமர்த்தப்பட்ட ஒரு நிறுவனம். அதாவது கெயில் வந்து அதற்கு பணம் கொடுக்குது. பணம் கொடுத்து நீ எனக்கு சர்வே பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது இயற்கையாகவே அந்த நிறுவனம் வந்து கெயில் நிறுவனத்துக்கு எதிராக வந்து ஒரு கருத்தை வந்து அங்கே முன்வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீண்ட நெடுந்தொலைவுக்கு 310 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அது விவசாய நிலத்தை ஒட்டியே விவசாயத்து நிலத்தின் உள்ளேயே வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலையோ அல்லது கேரளங்கள்லையோ அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை வந்து அவங்க செயல்படுத்தலை. இந்த கெயில் நிறுவனம் இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்க வந்து ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர். நீங்கள் அரசு நிறுவனம் வந்து இந்த ப்ராஜெக்டினுடைய அதுவும் ஒரு முதலாளியாக இங்கே இருக்கிறது. நீங்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழக அரசுக்கிட்ட இருந்து நீங்கள் மேம்போக்கான ஒரு செயலை தான் எதிர்பார்க்க முடியுமே ஒழிய முழு மனதாக நீங்கள் வந்து இறங்கி விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு நிலையை வந்துட்டு தமிழ்நாடு அரசு எடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மேம்பட்ட நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட இந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. மெக்சிகன் அந்த பகுதிகளில் இந்த செயல் திட்டம் இதே மாதிரி ஒரு பைப்லைன் ப்ராஜெக்ட் அவங்க செயல்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் அவங்க செயல்படுத்தும் பொழுது மிக தெளிவாக அடிப்படை அளவில் மக்கள் அளவில் கருத்துக்களை கேட்டு மக்களுக்கு வேண்டிய நிவாரணங்களை செய்து மக்களினுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப அந்த திட்டங்களிலே மாற்றங்களை கொண்டு வந்து அதற்கு பிறகு தான் அந்த திட்டங்களை வந்து அங்கே செயல்படுத்தினாங்க. இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து நீங்கள் மக்களுடைய கருத்துக்களையே நான் வந்து காதலியே வாங்க மாட்டேன், நான் வந்து இந்த திட்டத்தை அறிவிச்சுட்டு நான் செயல்படுத்தியே ஆகுவேன் அப்படின்னு சொல்வது வந்து ஒரு நியாயமான ஒரு செயலாக இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. மொத்தம் 20 மீட்டருக்கு வந்து அந்த குழாய் பதிப்பதிலிருந்து 20 மீட்டர் அகலத்திற்கு அந்த குழாயை வந்து பதிக்கிறாங்க. அந்த குழாய் பதிக்கக்கூடிய பகுதி மட்டுமல்லாது அந்த குழாய் பதிக்கல் அந்த 20 மீட்டர்லேருந்து அது சுற்றமும் பாதிக்கப்படுது. இதில் என்ன பிரச்சனை, விவசாய பகுதியிலேருந்து என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, ஒன்று அவங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக பாதிக்கப்படுது. அதை தாண்டி இது நாட்டுக்கான வளர்ச்சிக்கான ஒரு ப்ராஜெக்ட்டு, நம்ம வந்து நம்மளோட நிலத்தை கொடுக்கலாம்
அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்தாலும் கூட அதற்கான மதிப்பு அவர்களுக்கு, அந்த நிலத்தை அவர்கள் நாட்டுக்காக கொடுக்கிறார்கள், அவர்களை மதிக்கக்கூடிய விதமும் அதுக்கு அவர்கள் தரக்கூடிய இழப்பீடும் சரியானதான ஒரு மரியாதைக்குரிய இழப்பீடாக இருக்கானா? கண்டிப்பாக இல்லை. அது எப்படியாக இருக்கலாம்னா, அந்த 20 மீட்டருக்கு கொடுக்கக்கூடிய இழப்பீடை குறிப்பாக இப்போ நான் அறிவுறுத்துவதாக இருந்தேன்னா 20 மீட்டர் மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 20 மீட்டருக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய 20 மீட்டருக்குமாக சேர்த்து மொத்தம் 60 மீட்டருக்கான பணத்தை, நிவாரணத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த 20 மீட்டரை தான் கெயில் நிறுவனம் எடுத்துக்கணும். ஆனாலும் பாதிப்பு இந்த 40 மீட்டருக்கு இந்த பக்கத்தில் 20 அந்த பக்கம் நிவாரணமாக கொடுக்கும் பொழுது நீங்கள் இந்த பக்கம் 20 மீட்டருக்கும் அந்த பகுதிக்கு 20 மீட்டரும் சேர்த்து 60 மீட்டருக்கு நீங்கள் நிவாரணம் கொடுங்க. ஆனால் 20 மீட்டருக்கான பகுதி நிலத்தை மட்டும்தான் நீங்கள் சட்டப்பூர்வமாக எடுத்துக்கணும். ஆனால் நிவாரணமாக கொடுக்கும்போது 60 மீட்டருக்கு கொடுங்க. அது போக எப்படி தமிழக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஒரு பங்குதாரராக ப்ரொமோட்டராக இருக்கிறதோ, நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கக்கூடிய தமிழக அரசு பங்குதாரராக இருக்கும் பொழுது ஏன் நிலத்தை கொடுக்கக்கூடிய விவசாயிகள் பங்குதாரர்களாக இருக்கக்கூடாது? ஒவ்வொரு விவசாயியும் அதில் பங்குதாரர்களாக ஆக்குங்க. வாழ்நாளில் தொடர்ந்து அவர்கள் அதில் பயனடையட்டும். நாட்டுக்கு உண்மையிலே வளர்ச்சியானதாக இருந்தால் நாட்டுக்கு நிலத்தை கொடுக்கக்கூடிய, தங்களுடைய வாழ்வாதாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய விவசாயிகளுக்கு ஒவ்வொருவரையும் பங்குதாரர்களாக்குங்க. உண்மையிலே உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தால் கெயில் நிறுவனம் இதற்கு தயாரா? தமிழக அரசு இதை முன்னெடுக்க தயாரா? பங்குதாரர் ஆக்கும்போது கூட சரி, இப்போ இதில் பாதிப்பு இருந்தால் கூட இது லாபம் வருகின்ற போது நமக்கு வருகிறது ஒரு விவசாயிக்கு அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச தொகையாவது இருக்குன்னு. திரு அப்பாவையா, இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு விவசாயிக்கு இருக்கும்? இதில் மாநிலத்துக்கு ஏன் உரிமையை அவர்கள் கொடுக்கவில்லை? ஜல்லிக்கட்டை தடை செய்கிறவர்கள் இதை ஏன் தடை செய்யலை? நிறைய கேள்விகள் இருக்கிறது. உங்களுடைய ஆதங்கம் இந்த கெயில் எரிவாயு திட்டத்தில் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கே வழிகாட்டியாட்டு தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது தான் மின்சாரத்திற்கு மின்கட்டணத்தை ரத்து செய்து இலவச மின்சாரத்தை இந்தியாவிலே முதல்ல தந்து இப்போது பல மாநிலங்கள் அதை பின்பற்றுது. அதே போல் 2006 2011 வரை வரும்போது விவசாய கடன் 7000 கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணி அது இந்த அரசு பண்ணிச்சு. அதே போல் மத்திய அரசில் அப்போது அங்கம் வைத்த காரணத்தினால ஒரு 75,000 கோடி ரூபாய் இந்தியா முழுமைக்கும் தள்ளுபடி பண்ணது கலைஞர் பண்ணார். ஒவ்வொரு திட்டங்களையும் எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கி விவசாயி ஓரளவுக்காவது சவக்குழிக்கு போகாமல் விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த இலவச மின்சாரம், இந்த கடன் தள்ளுபடிகள் முதல் இந்தியாவிலே வட்டி இல்லாத கடன் ஒரு ஆண்டுக்குள் கூட்டுறவுத்துறையிலையோ மற்ற வங்கிகளிலையோ கடன் வாங்கி திரும்ப செலுத்தினால் வட்டி இல்லாமல் கட்டலாங்கிறத இந்தியாவில் முதல்ல தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள் அதற்கு விரோதமாக இருக்குது. நான் இப்போ அது உள்ள அரசியலுக்காக பேசல. இதுதான் இன்றைய விவசாயியுடைய நிலை. இந்த அரசு தேர்தல் அறிக்கையில் சொன்னது தான் மத்திய மாநில அரசோடு சுமூகமாக பேசி முல்லை பெரியாறு, காவேரி, இந்த கெயில் போன்ற பிரச்சனைகளை தீர்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. நான் அதை குறைபாடாட்ட சொல்லலை. ஒரு முறை கூட இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை எடுத்து கொண்டு போய் எந்த அரசுகிட்டையும் இவங்க பேசலை, எந்த நிறுவனத்துக்கிட்டையும் பேசலை. ஒரே ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்கிறேன். இந்த கெயில் நிறுவனம் பைப்பை 310 கிலோமீட்டர் 7 மாவட்டம் தமிழ்நாட்டில் இதை பதிக்கிறாங்க. இதை நிலத்தில் பதிக்காண்டா நாங்கள் அந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு இல்லை. அந்த பேராசிரியர் சொன்னார், வளர்ந்த நாடுக்கும் வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகளுக்கும் இது தேவை. எந்த விவசாயியும் இதை கொண்டு போகாதுங்கன்னு சொல்லலை. கேரளாவில் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போங்க, ஆந்திராவில் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போங்க, கர்நாடகத்தில் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போங்க, எங்களை மட்டும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு பண்ணுறீங்களே அப்படின்ட்டு தான் சொல்லி கேட்குறாங்க. அப்போது இந்த திட்டத்துக்கு ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு பதிவு பண்ணிச்சு. அந்த வழக்கை பதிவு பண்ணோன்னே இதோட முடிஞ்சு போச்சு இந்த அரசுடைய நிலைப்பாடுன்னு நினைக்கிறாங்க. இந்த அமைச்சரோ அதிகாரிகளோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ எடுத்து கொண்டு போய் கெயில் நிறுவனத்தோட மத்திய அமைச்சரோட பிரதமரோட ஜனாதிபதியோட சந்தித்து பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்ணியிருந்தா நிச்சயமாட்டு ஒரு முடிவு வந்திருக்கும். எல்லாரும் நம்ம சொல்லணும், இன்றைக்கி விவசாயிகளை கூப்பிட்டு உனக்கு இந்த ஆளை பதிக்கிறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், உனக்கு என்னப்பா வேணும்னு கூப்பிட்டு பேசினா கூட அவங்க என்ன செய்யலாம்? இப்போ இருக்கக்கூடிய சட்டப்படி 70% பேர் நாங்கள் தாரேன்னு சொன்னால் நீ வாங்கிக்க, அதுக்கு சந்தை விலையை விட 4 மடங்கு தாங்கன்னு ஒரு புது சட்டம் இருக்குது. இந்த சட்டப்படி சந்தை மதிப்பு ஒரு ஏக்கர் 50 லட்சம் ரூபாய் விலை என்று சொன்னால் 2 கோடி ரூபாய் அளவுக்கு கொடுத்து நீ அதை வாங்கிட்டு போயிட்டாக்கி விவசாயி தந்தால் வேறு தொழில் பண்ணிட்டு போகிறான், பிள்ளைகளுக்கு கடன் காட்சிகள்னா ஏதாவது பண்ணிட்டு போகிறான். ஆக குறைந்தபட்சம் அரசும் விவசாயிகளை கூப்பிட்டு பேசலை, அந்த கெயில் நிறுவனமும் கூப்பிட்டு பேசலை. கெயில் நிறுவனத்துக்கு சொந்தக்காரர் மத்திய அரசு, அதை மாநில அரசு போய் பேசலை.
ஆக விவசாயிகளை கேட்பதற்கு நாதி இல்லாத ஒரு நிலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற காரணத்தினால்தான் கோர்ட்டு சொல்படி நடக்க. இன்னொன்று சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றத்தில், விவசாயிகளுக்கு நதிநீர் இணைப்புக்காக வாஜ்பாய் அவர்கள் இருந்தபோது 2002 நதிநீர் இணைப்புக்கு நீங்கள் வந்து உடனே பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு போய் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு 6 மாதத்துக்கு ஒருக்கா மத்தியில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சரும் இந்தியாவில் இருக்க எல்லா மாநில அமைச்சர்களும் ஒன்றாக கூடி 6 மாதங்களுக்கு ஒருக்கா இந்த திட்டங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கா கூடி பேசி அதனுடைய முன்னேற்றம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் பதில் அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. 2002 இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனை முறை அந்த கூட்டம் கூடியிருக்குன்னா ஒரு முறையும் கிடையாது. இந்த அரசு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் விவசாயிகளுடைய விளைபொருள்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டி பரிந்துரை பண்ணியிருக்கு, ரொம்ப ஒன்றும் பண்ணிடல, அதுவும் 10 முதல் 20% தான் அதுக்கு கூடியிருக்கு. அதையே இன்னும் நடைமுறைப்படுத்தலை. விவசாயிகளையும் கூப்பிடணும், அதிகாரிகளும் இருக்கணும், தமிழக அரசு இருக்கணும். இந்த கருத்தை அப்படியே மத்திய அரசிடம் சொல்லி அதன்படி அந்த கெயில் நிறுவனத்துக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்து அதுபடி தான் நடைமுறைப்படுத்தணுமே தவிர, இல்லை என்றால் இந்த விவசாயிகளுக்கு விரோதமாட்டு இந்த நிலம் எடுத்து அவங்க கெயில் பைப்பு பதிக்கிறதை வந்து நிச்சயமாட்டு அனுமதிக்கக்கூடாது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் என்னை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞரோ தளபதியோ அவர்கள்ட்ட பேசுனா ஒரு நல்ல முடிவு வரும். இந்த நாட்டில் விவசாயம் இன்னும் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்குன்னா கலைஞருடைய இலவச மின்சாரம், கடன் தள்ளுபடி, வட்டியில்லா கடன்கள்லாம் இன்னும் கொஞ்சமாவது இருக்குது. அது மீண்டும் வரணும்னா தமிழ்நாட்டு மக்களும் அதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும். விவசாயிகள் வாழணும் அப்படின்னு சொன்னால் நாட்டில் ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமாக வரணும். வந்தால் தான் அது நடக்கும். நன்றி. ரொம்ப அழகாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. திரு சண்முகம் ஐயா, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கெயில் எரிவாயு திட்டத்தினால விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இதை செய்யணும் அப்படின்னு தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. அப்படி பாதிப்படையாமல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் எரிவாயு குழாய் சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு எழுதியிருக்கிறார்களே தவிர நீதியை வழங்கவில்லை. நீதிபதிகள் சொல்கிறதுல 2 விஷயம் முக்கியமானது நான் வந்து வற்புறுத்த வேண்டியது. ஒன்று, தேச நலன்னு சொல்கிறாங்க. அவங்க நண்பர் யாரோ ஒருத்தர் கேட்ட மாதிரி தேச நலன்றதில் விவசாயிகளோட நலன் இல்லையா? அதுக்கு நீதிபதிகள் எந்த விதமான பதிலையும் சொல்லலை. இப்போ தேச நலனுக்கு அப்பாற்பட்டதான் விவசாயிகளுடைய நலன். குறிப்பாக இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் டு நீங்கள் ஒசூர் வரைக்கும் இருக்கிற நிலத்தினுடைய தன்மையை நீங்கள் பார்த்துக்கணும். முழுக்க நிலத்தடி நீர் வளத்தை நம்பி பயிர் செய்யக்கூடிய ஏரியா ஒன்று. பெரும்பகுதி சிறு குறு விவசாயிகள் 2வது விஷயம். 3வது பெரும்பகுதி மரப்பயிர்கள், தென்னை, மா, பலா, இந்த மாதிரியான மரப்பயிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த 3ஐயும் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஒன்று சிறு குறு விவசாயிகள், 2வது நிலத்தடி நீர் 1000 அடி 1300 அடி. நான் எனக்கு தெரியும், நல்லா அந்த பகுதியிலே குடியிருக்கிறவர், வாழ்கிறவர், அங்கே இருக்கிற விவசாயிகளோட நெருக்கமாக இருக்கிறவர் 1000 அடி 1300 அடிக்கு போர்வெல் போட்டு தான் தண்ணி எடுக்கிறாங்க. இது 2வது முக்கியமான விஷயம். 3வது மரப்பயிர் இருக்கக்கூடிய பகுதி. இப்போ ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒப்புதலோடு தான் இந்த குழாய் பதிக்கிற வேலை என்பது அங்கே துவங்கப்பட்டது. காவல்துறையினுடைய பாதுகாப்போடு விவசாயிகள்லாம் உள்ளே வச்சு அடைச்சிட்டு அல்லது கட்டாயப்படுத்தி செக் வாங்க வச்சு போலீஸ் பந்தோபஸ்தோடு திட்டத்தை பூரா நிறைவேற்றுறாங்க. இப்போ விவசாயிகளுடைய கடுமையான எதிர்ப்பின் காரணமாக உயர்நீதிமன்றமே விவசாயிகளுடைய கருத்தை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அறிவுரை வழங்கியதுனால 2013 மார்ச் 6, 7, 8 3 நாள் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்துனாங்க. உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவின் பேரில் 2வது விவசாயிகளோட ஒரு கடுமையான எதிர்ப்பு, அரசுக்கு ஒரு நெருக்கடி வருதுன்றதுனால ஒரு 3 நாள் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தாங்க. எங்களை போன்றவர்கள் அங்கே வந்து போயிருந்தோம். வந்திருந்த ஒரு விவசாயி கூட இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க நாங்கள் தர்ற நிலத்தை அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லலை. அதனால தான் தமிழ்நாடு அரசாங்கம் வேறு வழியே இல்லாமல் திட்டத்தை மாற்று வழியில் செயல்படுத்துங்கன்னு ஒரு உத்தரவு போட வேண்டிய நிர்பந்தம் வந்தது. 2013 ஏப்ரலில் அத்தகைய ஒரு உத்தரவு அங்கே வெளியிட்டாங்க. அந்த உத்தரவை எதிர்த்து தான் கெயில் நிர்வாகம் கோர்ட்டுக்கு என்பது போச்சு. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து ஒரு எதிர்ப்பு வருகிற போது, அந்த விவசாயிகளிடந்து நியாயமான கோரிக்கை வருகிற போது அதை பரிசீலிக்க வேண்டியது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடைய கடமை. இந்த அரசாங்கம் பாப்புலிஸ்ட் கவர்மெண்ட்டில் அது வேறு விஷயம். ஏன்னா இவங்க தான் போலீஸை வச்சு அடித்தாங்க, பல பேரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க, ஜாமீன் வாங்குறதுக்கு படாத பாடுபட்டுனாங்க, அதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் சமாளிக்க முடியாமல் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்தாங்க. ஆகவே இது முதல்ல வாக்கு வங்கிக்காக இப்படி பண்ணுறீங்களான்னு அவங்க கேட்டது என்பது உச்சநீதிமன்றத்திலே மதிப்பை குறைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் வந்து பயன்படுத்தியிருக்கு. ஆகவே உச்சநீதிமன்றம் இதில் நடந்து கொண்டது என்பது ஒரு விவசாயிகளுக்கோ அல்லது நியாயமான முறையில்
ஒரு நியாயமான முறையில் அந்த தீர்ப்பு என்பது இந்த வழக்கு என்பதை உச்சநீதிமன்றம் அணுகவில்லை என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். கீழே குழாய் போகுது, காவக்காக்கிற வேலையை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் யார் இந்த நிலத்தை வாங்குவா? பாகப்பிரிவினை ஒரு குடும்பத்தில் நடக்கிற போது இந்த குழாய் போகிற நிலத்தை யார் வச்சுக்கிறதுன்றது குடும்பத்துக்குள்ளே மிகப்பெரிய வெட்டு குத்து வரும். ஏன் அந்த பிரச்சனைக்கு ஒரு நிலத்தை ஏன்னா என்கிட்ட தள்ளி விட்ற, நல்ல நிலத்தை நீ வச்சுக்கிட்டு அப்படின்றது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும். நான் என்னுடைய நிலத்தில் என்ன விவசாயம் செய்ய வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்க முடியுமே தவிர வேற வெளியில் இருக்கிற யாரும் தீர்மானிக்கக்கூடாது. இங்கே என்ன பயிர் போடணுன்றதை நான் தான் தீர்மானிக்கலாம். வெரி குட். இஷ்டத்துக்கு நீங்கள் வெளியே தீர்மானிக்கக்கூடாது. ஆனால் கெயில் நிறுவனம் என்ன சொல்கிறது, நான் சொன்னதை மட்டும் தான் நீ செய்யணும்னு சொல்லுது. அப்படின்னா என்னுடைய நில அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, ரைட்டர் யூஸ் ஆஃப் ரைட், பயன்படுத்துகிற உரிமை மட்டும்தான், அதுதான் பிரச்சனையே. அதாவது லேண்ட் ரைட்ஸ் என் பேர், டைட்டில் என் பேரில் இருக்கான், பயன்படுத்துறது அவர் பண்ணிக்கிட்டு இருப்பார். இது என்னங்க ஏற்பாடு, இது என்ன சட்டம்? இது முதல்ல டைட்டில் என் பேரில் இருக்குமா, நிலத்தை அவர் பயன்படுத்துவாரான். அப்படின்னா அவரை கேட்காம நான் ஏதாவது பண்ண முடியுமா? டைட்டில் என் பேரில் இருந்தாலும் யாராவது வாங்குவானா? ஆகவே இந்த இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, வெறும் குழாய் போகிற பிரச்சனை இல்லை. ஆகவே மாற்று வழியில் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறோம். திட்டத்தை நாங்கள் எதிர்க்கல, ஆரம்பத்திலேருந்தே திட்டத்தை எந்த ஒரு விவசாயிகளும் எதிர்க்கவில்லை. மாற்று வழியில் திட்டத்தை செயல்படுத்துங்கள், மற்ற மாநிலங்களில் நீங்கள் செயல்படுத்தி இருக்கிறீர்கள், இங்கேயும் அதே நீங்கள் பண்ணுங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. நன்றி ஐயா. திரு தெய்வசிகாமணி ஐயா, நீங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த பகுதியிலிருந்து வருகிறீர்கள். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய கண்ணீர் கதைகளை பார்த்துருக்கீங்க. எந்த அளவுக்கு விவசாயிகள் மனக்குமுறலோடு இருக்கிறார்கள் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டதுனால? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் ஒரு விவசாயி என்ற நிலையை தாண்டி ஒரு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் தலைவர் என்ற பார்வையில் நான் பேசினால், இந்த திடீர்னு ஒரு வார கேப்பில் ஒரு 200 விவசாயிகளுக்கு செக் வருது. அந்த கவரை பிச்சு பார்த்தா 700, 800, 5000 இப்படி செக்குகள் வருது. அந்த செக்கை வாங்கி பார்க்கிற போது தான் தன் நிலம் பறிபோன நிலை அவனுக்கு தெரிகிறது. முன்னறிவிப்பில்லாமல் எங்கள் நிலத்தை அவர்களே எடுத்துக்கொண்டு எங்களுக்கு செக்கு காசோலையை அனுப்புகிறார்கள். அதை எடுத்த உடனே விவசாயிகள் வந்து என்ன செய்கிறது, யாரை அணுகுவது என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கிராமத்திலே 10 பேர்த்துக்கு தான் அந்த செக்கு வந்திருக்கும். சரி, ஜென்ரலாகவே விவசாயிகளுடைய மனோநிலை அல்லது தமிழர்களுடைய மனோநிலை, ஒருவன் கெட்டுவிட்டால் நமக்கு என்ன, அவன் கெட்டு போயிட்டால் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால, அந்த எண்ணத்திலேயே வளர்ந்ததுனால உடனடியாக வரல. ஆனால் அவன் ஜேசிபி கொண்டு வந்து வச்சு தோண்டும் போது ஒரு பக்கம் கிணறு இருக்கும், அந்த கிணற்றுல நீர் கம்மியாக இருக்கும். அதனால் பக்கத்தில் அந்த பக்கம் ஒரு போர் போட்டுருப்பான். இதுக்கு இடையில் சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் வச்சு ஒரு லைன், எலக்ட்ரிக் லைன் இருக்கும். போர்வெல் இந்த பக்கம், கிணறு அந்த பக்கம். அப்படி இருக்கிற போது இவன் நடுவை தோண்டுறான். தோண்டும் போது அந்த கேபிளை தெரிஞ்சான். இனி மின் இலாக்கா அந்த கிணத்துலேருந்து அந்த போர்வெல்லில் தண்ணி எடுக்க கொடுக்க மாட்டான். அப்போ இவனுக்கு ஒட்டுமொத்த விவசாயத்தில் பாதிப்பு வந்தது. இவங்க சொல்கிற மாதிரி பாகப்பிரிவினையில் பாதிப்பு வந்தது. இதையெல்லாம் உணர்ந்து கொண்டவுடன் விவசாய சங்கங்கள் களத்துக்கு வந்தது. விவசாயி வந்தான். அது கூட விவசாய சங்கங்கள் உடனடியாக வரல. சென்னிமலை பகுதியில் பைப் தோண்டும் போது அங்கே பெண்கள் திரண்டு அந்த பணியை தடுத்தார்கள். தடுத்த போது இப்போதைய மாநிலத்தை ஆளுகிற அரசு 31 பெண்கள் மீது பெயருக்கு 4 பெண் காவலர்களை வைத்து தடியடி நடித்து காயப்படுத்தினார்கள். தீர்ப்பில் 8 விவசாயி பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்களே, அந்த நீதிபதிகளுக்கு 31 பெண் விவசாயிகள் தாக்கப்பட்டு, கொடூரமாக தாக்கப்பட்டு, மண்டை உடைக்கப்பட்டு அவர்கள் துடித்த போது அந்த பார்வை அவர்களுக்கு தெரியவில்லை. அதற்கு பின்னால் போராட்டம் வலிமையடைந்தது. அரசாங்கத்தால் இந்த மாநில அரசு மத்திய அரசோடு சேர்ந்து கொண்டு, கெயில் நிறுவனத்தோடு சேர்ந்து கொண்டு இந்த போராட்டத்தை உடைப்பதற்கான நடவடிக்கையில் கொடுமையாக ஈடுபட்டவர்கள் ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் என்று உணர்ந்து கொண்டு, விவசாயி எல்லாம் தங்களுக்கு எதிராக மாறிவிடுவான் என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக கட்சி மாறி, கெயிலிருந்து கட்சி மாறி விவசாயி பக்கம் சேர்ந்துக்கிட்டு விவசாயிகளை காப்பாற்றுவதாக நடித்தார்கள். இவர்கள் டெல்லியில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. அதை எதிர்த்து கெயில் அங்கே போச்சு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகள் விசாரிக்கும் போது அங்கே தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞர் ஆஜராகவில்லை. அவரை தேடி பிடித்து கூப்பிட வேண்டிய நிலை வந்தது என்று சொன்னால், இந்த மாநில அரசுக்கு விவசாயிகள் நலனில் அக்கறை இல்லை என்பதைத்தான் அது காட்டியது. ஆனால் ஒன்றை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் நீதிமன்ற தீர்ப்பாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் முடிவெடுத்தாலும் சரி, கெயில் நிறுவனம் குண்டர்களை கொண்டு வந்து வைத்தாலும் சரி, கெயில் நிறுவனத்தால் தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட 1 மீட்டர் கூட பைப் லைனை பதிக்க விடமாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி புரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் செய்ய போகிற பாடம், விவசாயிகளுக்கு விரோதமாக விவசாயிகளை பாதிக்கிற செயல்களை செய்கிற எந்த அரசாங்கத்தையும் தூக்கி எறிய தமிழக விவசாயி தயாராகிவிட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயி இந்தியாவில் 2ஆம் தர குடிமகனாக நடத்தப்படுகிறார்.
நாங்கள் இந்த நாட்டில் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய விலை கிடைக்கவில்லை, எங்களுடைய நிலம் பறிபோகிறது, எங்களுக்கு கல்வியிலே உரிமை இல்லை, எங்கள் பசங்க படிச்சுட்டு வந்தால் கிராமப்புற பசங்களுக்கு எங்களுடைய வாரிசுகளுக்கு சரியான வேலை கிடையாது. இந்த சூழ்நிலையில் இப்பொழுதை மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எங்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறது. நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். எங்கள் நெஞ்சு பொறுக்கவில்லை. அதனுடைய விளைவு தேர்தல் முடிவில் தெரியும். அப்பொழுது நல்ல நிலை வரும். இந்த திட்டம் வந்து இப்போ அவங்க கால் பதிக்க ஆரம்பித்து விட்டார்கள், விவசாய நிலங்களை பறிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், இது என்ன செய்யணும்னு நீங்கள் விவசாயியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிராமங்கள் தோறும் இது சம்பந்தமாக வலுவான மக்கள் சொல்லுகிற கருத்தை மதிப்பளித்து கருத்து கேட்பு கூட்டங்கள் பரவலாக நடத்தப்பட வேண்டும். கெயில் நிறுவனத்தை கொண்டுட்டு வந்தால் பல ஆயிரம் விவசாயிகள் வந்து தற்கொலைக்கு தூண்டப்படுறாங்க. இந்த விவசாய நிலங்களில் போடுறதுக்கு பதிலாக மாற்றுப்பாதையில் வந்து விவசாய கருத்து கேட்டு செய்கிறது நல்லது. கெயில் நிறுவனம் வந்து மக்களுடைய கருத்தை கேட்கணும், கேட்டு தான் இதை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது இதில் மாற்று கருத்து இல்லை. மக்கள் சொல்கிறத செய்யணும், அவர்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணும் அரசு. விவசாய பாதிப்பு எதுவும் ஏற்படாத அளவுக்கு அனைத்து கட்சி கூட்டமோடு சேர்ந்து சில முடிவுகளை எடுத்து அது ஹைவேஸ்ன்னு வேறு எந்த இடமா இருந்தாலும் சரி அதை பாதிப்பு இன்னும் வராத அளவுக்கு எவ்வளோ இன்னும் சேஃப்டி பண்ண முடியுமோ அவ்வளோ சேஃப்டியோடு அதை வெளியே எடுத்துகிட்டு வரணுன்றது தான். இப்போது இந்த விவசாயம் வந்து ஃபுல்லாக பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது டோட்டலாக இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம நெட்டில் தான் ப்ரௌஸ் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். டோட்டலாகவே வந்து விவசாயம்னா நெட்டில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கணும். இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி தான் சாப்பாடு சாப்பிடணுன்ற அளவுக்கு ஆகிடும். ஹைவேஸ் வழியாக கொண்டு போக முடியாதுன்னு அவங்க கெயில் சார்பாக வைக்கக்கூடிய ஒரு எதிர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோடை நீங்கள் ஃப்யூச்சரில் ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது எங்களுக்கு பிரச்சனை தானே, ரோடு எக்ஸ்பேண்ட் அப்போது ரோடுக்கு ஒன்று லெஃப்ட் ஆர் ரைட் ஏதோ ஒரு பக்கம் சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இவங்க எப்படி வந்து கார்பன் ஸ்டீல் யூஸ் பண்ணி வைக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 அடி அகலம் 5 அடி ஆழத்துக்கு தோன்றாங்க. தோண்டியாச்சு. தோண்டிட்டு அதை மூடுறாங்கல்ல, மூடும்போது அது கூட மறுபடியும் ஒரு கார்பன் ஸ்டீல் லேயரோ இல்லை ஏதோ இன்னொரு ஒரு ஹெவி மெட்டல் லேயரோ ஒன்று கொடுத்துட்டு அது மேலே ஒரு 2 அடிக்கு ஒரு தடுப்பு மாதிரி ஒன்று டிவைடர் மாதிரி கட்டிட்டோம்னா அந்த இதுக்குமே அது கட்டிட்டோம்னா அப்போ ரோட் எக்ஸ்பேண்ட் அந்த பக்கம் பண்ணிக்கலாம், இந்த பக்கமோ பண்ணிக்கலாம். ரோட் எக்ஸ்பேண்ட் வந்து லெஃப்ட் ஆர் ரைட் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சேஃபாக தான் இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணலாம். வெரி குட். புது விஷயத்தை யோசிக்கிறீங்க, அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இதை தவிர வந்து தமிழ்நாட்டில் உள்ள என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்கிட்ட பேசி இல்லை அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசி அந்தந்த வில்லேஜஸில் உள்ள தரிசு நிலங்களை ஐடென்டிஃபை பண்ணி அது மூலமாக வந்து எதுவும் பைப்லைன் கொண்டு போகலாமா என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஏடிஎம்கே ஆட்சின்னு சொன்னால் ஒரு நம்ம முதலமைச்சரை பார்க்க முடியாது, மற்ற அமைச்சரை பார்க்க முடியாது, ஒரு கிளை செயலாளரை பார்க்க முடியல, ஒரு கவுன்சிலரை பார்க்க முடியல. வருங்காலங்களில் தளபதி ஸ்டாலின் அவர்களையோ கலைஞர் ஐயா அவர்களையோ நேரடியாக நம்ம பார்ப்போம், நேரடியாக சொல்லுவோம். அந்த உரிமை நமக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இனிமேல்பட்டு விவசாயிகளோ சாதாரண குடிமக்களோ கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லைங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இது வந்து விவசாயிகளோட பிரச்சனையாக மட்டும் பார்க்காம நம்ம எல்லாரோட பிரச்சனையாக பார்த்து எல்லார்கிட்டையும் கருத்து கேட்டு அதுக்கப்புறம் இதை வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃப்யூச்சரில் கேஸ் மட்டும் வச்சு எதுவும் பண்ண போகிறது இல்லை, சாப்பாடு இல்லாமல் எதுவும் பண்ண போகிறது. அதே மாதிரி முன்னாடி ஃபார்மர்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவங்கள எஜுகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கள கேட்கலாம். விவசாயிகளின் பிரச்சனை என்று நினைக்காம மக்களின் பிரச்சனையாக ஒன்றாக சேர்த்து மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் இதை திருத்த முடியும் என்ற நம்பிக்கை இருக்குது. திரு வரதராஜன் திருக்குறளில் சொன்ன மாதிரி சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலைன்னு சொன்ன மாதிரி உழவு தான் எல்லாத்துக்கும் முன்னுதாரணமானது. இந்த திட்டத்தை நம்ம அனுமதிக்கப்பட்டோம்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் பல்வேறு பன்னாட்டு திட்டங்களை இந்த பூமியில் நம்ம அனுமதிக்கிற ஒரு சூழல் என்பது வரும். விவசாயிகளுக்கான உரிமை என்பது போய் பன்னாட்டு நிறுவனங்களுக்கான உரிமை என்பது உத்தரவாதம் ஆகும். இந்த கெயில் பிரச்சனையில் நம்ம ஒன்று இருந்திருக்கோம். விவசாயிகள் நிலத்தின் மீதான உரிமையை இழக்கிற சூழல் என்பது வந்திருக்குது. அரசியல் சாசனத்தின்படி தமிழக அரசிற்கு தமிழ்நாட்டில் உள்ள நிலத்தின் மீதான உரிமையையும் நம்ம இழந்திருக்கோம். அப்போ 2 அடியும் மீட்டெடுக்கணும்னா இது போன்ற திட்டங்கள் எங்கள் மக்களுக்கு எந்த விதத்திலையும் பலனளிக்காது. பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பலனளிக்கிற திட்டத்தை எங்கள் மக்களை காவு கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை. நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் எரிவாயு நுகர்வுக்கும் நேரடியாக சம்பந்தம் உண்டு. நீங்கள் பல நாடுகளுடைய வளர்ச்சியும் அதனுடைய எரிவாயு நுகர்வையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் ஒரு நாட்டின் வளர்ச்சி கருதி இது மாதிரியான ப்ராஜெக்டுகள் திட்டங்கள் வந்து நாட்டுக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். அதே நேரத்தில் அடிப்படை ஆதாரமான ஒரு தொழிலாகிய விவசாயிகள் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாத வகையில் மாற்று திட்டங்கள் இருக்குமானால், அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குமானால், ஒரு நல்ல அரசு, மக்கள் நலன் சார்ந்த அரசு அதை பற்றி சிந்திப்பது மேலோங்கிய சிந்தனையாக இருக்கும். நன்றி. கெயில் நிறுவனத்தை எடுத்துக்கிட்டா அது முழுமையாக அரசுடைமை ஆக்கப்பட்டதில்லை. அது ஒரு பொதுத்துறை நிறுவனம்.
பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை 90% வரைக்கும் விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அவங்க பண்ணுறதுனால இந்த பொதுத்துறை அப்படிங்கிறத முன்னுக்கு முகத்தை காட்டிக்கிட்டு இதை நடைமுறைப்படுத்தலான்னு வராங்களே தவிர அதனுடைய பின்புலத்தில் இருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா உலகம் பூரா பெட்ரோல் டீசல் விலைகள் வந்து மிகப்பெரிய அளவில் சரிவு ஏற்பட்டு 25 ரூபா தான் டீசல் பெட்ரோல், பக்கத்தில் பாகிஸ்தான் வரைக்கும் அந்த நிலையில் தான் விற்கும்போது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த நிலையை நீடிக்கும் அப்படின்னு சொன்னால் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாகத்தான் அந்த விலை நிர்ணயம் இருக்குது. அதே போல தான் இதையும் வச்சுருக்காங்க. ஆக 62-12 சட்டங்கள் வந்து உடனடியாட்டு நீக்கிட்டு இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய நில எடுப்பு சட்டத்துக்கு கீழே தான் எந்த திட்டங்களும் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத சேர்க்குதோ இல்லை நம்முடைய தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோ இந்த கருத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து இதுக்கு ஒரு நிரந்தர முடிவு பண்ணணும். இல்லையே கெயில் நிறுவனம் தமிழ்நாட்டில் கால் ஊன்றதுக்கு நாங்கள் யாரும் அனுமதிக்க போவதில்லை. மக்கள் குறிப்பாக எல்லா தரப்பு மக்களும் இங்கே பார்க்கும்போதே படித்தவங்க, விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே அதே கருத்தில் தான் இருக்கிறாங்க. ஆகவே இதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய முடிவு. அந்த முடிவை நோக்கி அதற்கு என்ன தீர்வோ அந்த நல்ல தீர்வு விரைவில் வரும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. நன்றி. நேஷனல் ஹைவேஸ் ஒன்று நாங்கள் சொல்கிற ஒரு யோசனை, அவங்க சொன்ன மாதிரி டிவைடரு அல்லது ரயில்வே லைனு, பிரச்சனை இல்லாத ரயில்வே லைனுக்கு 2 பக்கமும் ஏராளமான நிலங்கள் வழங்கி போடப்பட்டிருக்கேன். அதில் எங்கேயாவது உரமாக கொண்டு போகலாம். மாற்று வழி என்பது தான் ஒரே இது. அவங்க சொன்ன மாதிரி விவசாயிகள் தற்கொலை பண்ணிங்கன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. அதை எதிர்த்து முறியடிக்கிற வல்லமை அந்த விவசாயிகள் பெற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக விவசாயியுடைய அனுமதி இல்லாமல் அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு குழாய் கூட பதிக்க முடியாது. நிச்சயமாக தடுத்து நிறுத்துவோம். இது வரைக்கும் தடுத்து நிறுத்தியிருக்கோம். அதனால் உச்சநீதிமன்றமாக மாநில அரசாங்கம் என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்னுடைய நில உரிமையை பாதுகாத்துக் கொள்வது எனக்கு தெரியும். நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மாற்று வழியை பற்றி அரசும் கெயில் நிர்வாகம் தான் யோசிக்கணும். அதுதான் ஒரே வழி. இந்த திட்டத்தை பொறுத்தவரை விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டதும் எங்கள் எதிர்ப்பை பல வழிகளிலும் தெரிவித்தோம். மனு கொடுத்து பார்த்தோம், மதிக்கலை, திட்டத்தை மாற்றலை. ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், போராட்டம் நடத்தினோம், கடையடைப்பு நடத்தினோம். அது எல்லாமே இந்த மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் விவசாயிகள் ஓய்ந்து போய் விடவில்லை. பைப்லைன் போடாத இன்றைய தேதி வரைக்கும் தடுத்து நிறுத்திவிட்டோம். இப்போ நீதிமன்றத்தை காட்டி நாங்கள் காவல்துறையை வைத்து பலப்பிரயோகம் செய்து திட்டத்தை நிறைவேற்றிவிட நினைக்கிறார்கள். எங்களுடைய போராட்ட காலம் எல்லாம் ஒரு வழியாக முடிந்தது. இதற்கு மேல் எதிர்ப்பு காண்பிக்க முடியாது. ஆனால் விவசாயி இதோடு துவண்டு விட்டான் என்று நினைத்தால் அது தவறு. இப்பொழுது என்ன செய்தால் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த முடியும், விவசாயிகள் பாதிக்கப்படாமல் என்று சொன்னால், இது தேர்தல் காலம். நாங்கள் எங்களை மதிக்கிற, எங்கள் சொற்களை கேட்கிற, விவசாயிகள் பாதிப்படையாமல் நலன் காக்கிற ஒரு அரசை உருவாக்குவதற்கு 1-2 வருகிறோம். அது நடக்கும். கெயில் திட்டம் விவசாய நிலத்தில் 1 மில்லிமீட்டர் கூட பதிக்க அனுமதிக்க மாட்டோம். அந்த திட்டத்தை மே மாதம் பதவியேற்கும் அரசு ரத்து செய்யும். இந்த கெயில் திட்டத்தினால விவசாயிகள் பாதிப்படையாமல் செய்யலாமா என்ற ஒரு நீண்ட விவாதம். குறிப்பாக விவசாயிகளுடைய சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாருமே சொல்லுகின்ற கருத்துக்களை பார்க்கின்ற போது இது நிச்சயமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இருக்கிறது. இல்லை என்றால் மாற்று வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற 2 விஷயங்களை அவர்கள் முன்மாதிரியாக வைத்திருக்கின்றார்கள். ஒரு கவிஞர் அழகாக எழுதினார் கெயில் பற்றி சொல்லுகின்ற போது, நிலத்தால் சோறு போடுகிறவன் ஏழையாகி கொண்டே போகிறான், நிலத்தை கூறு போடுகிறவன் பணக்காரனாகி கொண்டே போகிறான் என்று சொன்னான். மக்களினுடைய விவசாயிகளுடைய நலன் பெரிதா அல்லது நிறுவனங்களுடைய நலன் பெரிதா என்று வருகின்ற போதெல்லாம் அரசு நிறுவனங்களை சார்ந்தே இருப்பது மக்களுடைய வாழ்க்கை ஆதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே மாறிவிடுகிறது. ஆகிய மக்களினுடைய நலனும் விவசாயிகளுடைய நலனும் இதில் இருக்கிறது என்பதை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். விவசாயிகளுடைய வீட்டு அடுப்பு எரியவில்லை என்றால் கூட பரவாயில்லை, அவருடைய வயிறை எரிய விடாமல் அரசு பார்த்து கொள்ளும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.